திருவண்ணாமலையில இருக்கும் ஒரு சாமியார் பல வருஷங்களா பேசாம மௌனத்திலேயே இருக்காரு. உடலெங்கும் விபூதி பூசிக்கிட்டு தினந்தோறும் திருவண்ணாமலைய கிரிவலம் வரத பல வருஷங்களா தவறாம செய்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்படிக லிங்கத்தை பூவுக்குள்ள அடைச்சு வினோதமான ஒரு வழிபாடு செய்கிறாரு. அந்த வினோத வழிபாட்டு முடிவுல பல ஆச்சரியங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவர் மூலமா பல நோய்களும் குணமாகிறதா பலரும் சொல்றாங்க. அப்படி இங்க கேன்சரோட வந்த பலருக்கு நோய் குணமாகி இருப்பதா ஒரு ஆச்சரிய தகவல் கிடைச்சிருக்கு. அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். உடலெங்கும் விபூதி பூசி தினந்தோறும் கிரிவலம், பூவிற்குள் லிங்கம் வைத்து வினோத வழிபாடு, நோய்கள் தீர்க்கும் மௌன சித்தருடன் ஒரு சந்திப்பு. நம்ம டீம் இன்னைக்கு திருவண்ணாமலையில டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கிரிவல பாதையில ஒரு சித்தர் இருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவரை மீட் பண்ணத்தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில கௌதம மகரிஷி ஆசிரமம் மற்றும் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு எதிரில் இருக்கு காட்டு சிவா மௌன சித்தர் ஆசிரமம். உள்ள நுழைஞ்சதுமே பார்க்கிற யாருக்குமே இந்த காட்சி கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். உடலெங்கும் விபூதி பூசி இருக்காரு. யாரையும் பார்க்காம சுவற்று பக்கமா திரும்பி உட்கார்ந்திருக்காரு. எந்த நேரமும் ஒரு ஸ்படிகலிங்கத்தை பார்த்தபடியே இருக்காரு. இவரை சுத்தி பல ஆச்சரியங்கள் அரங்கேறினபடி இருக்கு. நைட்டில் சித்தருங்களாம் வந்து சாமிகிட்ட பேசுவாங்க. சித்தர்கிட்ட பேசுவாருங்க சாமி. ஒரு சிலர் நம்ம இங்கே தொண்டு செய்கிறவங்க நாங்கள் அன்டைமில் வந்து பார்த்து எங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இங்கே காட்சி கொடுத்துருக்காங்க. நாங்களும் பார்த்துருக்குறோம். அதேமாரி சாமிகிட்ட உட்காந்து தியானம் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா தியானம் பண்ண பார்த்து நமக்கு ஒரு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்கும். ஒரு நாள் காலை வேளையில் வந்து சாமியை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தப்போ வந்து பார்த்தாங்கள ஒரு விளக்கு வெளிச்சத்தில் லிங்கத்தை பார்த்து திரும்பி உட்காந்துருக்கிற ஒரு உருவம். கீழே வந்து பார்த்தாங்கள பைரவர்ன்ற ஒரு நாய் படுத்திருந்தது. அந்த ஒரு பிரமிப்பான ஒரு விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தது. ஸோ நடமாடும் அண்ணாமலையாராக இந்த திருவண்ணாமலையில் தினமும் வெயில் பார்க்காம மழை பார்க்காம நல்ல இது பௌர்ணமி நாட்கள்லையும் சரி, ஈவன் வந்து பார்த்தா மற்ற விசேஷ நாட்கள்லையும் சரி தினமும் வந்து பார்த்தாங்களா கிரிவலம் வந்துட்டுருக்கிற. அடுத்து திடீர்னு உடலெங்கும் விபூதி பூசிக்கிட்டு புறப்படுறாரு மௌன சித்தர். உடனே நாமும் அவர் கூடவே டிராவல் செய்ய ஆரம்பிச்சோம். இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சது. இவரோட தலைமுடியும் தாடியும் நீண்டதொரு ஜடாமுடியா மாறி இருக்கு. இவர் கிரிவலம் வரும் வேகம் அசாத்தியமானது. ஒரு ஃபாரின் லேடி அவரோடவே கிரிவலம் செய்தாங்க. நம்மால அவரை ஃபாலோ பண்ணவே முடியல. சாயந்தரம் புறப்பட்டவரு இருட்டின பிறகுதான் ஆசிரமத்துக்கு திரும்பினாரு. ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு இவர் வித்தியாசமான ஒரு பூஜையை செய்கிறாரு. சாமி அந்த அண்ணாமலையாருக்கு அந்த லிங்கத்துக்கு பூ போடுற விதம் வந்து நான் வந்து அதை பார்த்தது இது வரைக்கும் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அவர் ஆரம்பம் அவர் செய்யும் போது எப்படி செய்ய போகிறாரு என்னன்னு எங்களுக்கே தெரியல, புரியல. ஆனால் அதை செஞ்ச அப்புறம் அந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஒரு குகையில் வந்து எப்படி நம்ம லிங்கம் இருக்குதோ, அமர்நாத் குகையில் எப்படி லிங்கம் இருக்கோ அதே மாதிரி அந்த பூக்களால் ஆன அந்த ஒரு மலை நடுவில் உள்ளே வந்து சிவலிங்கம் அங்கே வச்சு வழிபடுறாங்க. அதை பார்க்கும்போது உடம்புல மெய்சில் இருக்குது. அமாவாசை, பௌர்ணமி மற்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அந்த பூஜை செய்யப்படும். அதை பார்க்கறதே ஒரு நல்ல அனுபவம். அதை இன்னைக்கு எபிசோட்ல நாம பார்க்கவிருக்கோம். எந்த நேரமும் இவர் மௌனத்திலேயே தான் இருக்காரு. இவருக்குள்ள எப்பவும் ஒரு தவம் நிகழ்ந்தபடியே இருக்கு. அத பக்கத்துல போகும்போது எல்லாராலையும் உணர முடியும்.
பல வருஷங்களா இவர் இந்த இடத்துல ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜைகள் செய்யறதையும் நாள் தவறாம கிரிவலம் போறதையும் நிறுத்தாம தொடர்ந்தபடியே இருக்காரு. யாரையும் ஏறெடுத்து பார்க்கறதில்ல, ஆசீர்வாதமும் செய்யறதில்ல. ஏதாவது சொல்லணும்னா வெறும் சைகை மட்டும்தான் செய்யறாரு. கூடவே இருக்கிறவங்களுக்கு இவரோட சைகை மொழி புரிஞ்சிருக்கு. அவங்களும் இவர்கிட்ட பேசுறதில்ல. அவங்களும் எல்லாத்தையும் சைகையிலேயே தான் கேட்கறாங்க. இவரு மகேந்திரன். இவரோட மகனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து தன் மகனை மௌன சித்தர் தான் காப்பாத்தினதா உறுதியா நம்புறாரு. என்னுடைய மகன் வந்து கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்து விபத்து ஏற்பட்டு அவருக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு அட்மிட் பண்ணியிருக்கும் போது நான் வந்து அங்கேருந்து அழைத்து இங்கே என்னுடைய கூட சாமிக்கு தொண்டு செய்கிறவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி என்னுடைய மகனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, அது சாமிகிட்ட கொஞ்சம் தெரிவித்து எனக்காக பிரார்த்தனை பண்ணுற மாதிரி கேட்டேன். அதை வந்து என்னுடைய இருக்கிறவங்க இங்கே பணி செய்கிறவங்க சாமிகிட்ட தெரிவித்து சாமி அதுக்கு உண்டான இதை வந்து பண்ணாங்க. என்னுடைய மகன் வந்து சிஎம்சியில் தான், வேலூரில் இருக்க சிஎம்சி மருத்துவமனையில் தான் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோம். கொஞ்ச நாள் அவருக்கு வந்து ஒன்றுமே பேசலை. ஐசியூவில் கொண்டு போயிட்டு அவர் அட்மிட் பண்ணிட்டோம் அன்றைக்கி சாயந்தரம். எனக்கெல்லாம் மன வருத்தம் என்னவன்னு தெரில. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் குடும்பத்தாரெல்லாம். அப்போ இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த நாள் காலையில் நான் வந்து எப்பயும் மௌனசாமி அவங்க விபூதி சாமியோட ஃபோட்டோ நாங்கள் தொண்டு செய்கிறோம் அத்தனை பேரும் வச்சிட்ருப்போம். அடுத்த நாள் காலையில் அந்த ஐசியூவில் இருக்க சிஸ்டர் என்ன சொன்னாங்க, வரும்போது நீங்கள் வந்து வாட்டர் ஜக்கு, அவருக்கு வந்து பேஸ்ட்டு, பவுட்ரு, தேங்காய் எண்ணெய், சீப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் அவருக்கு வந்து காலையில் வந்து அவருக்கு ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் நான் இதெல்லாத்தையும் வாங்கி கொண்டு உள்ளே போய் ஐசியூவில் என்னுடைய மகனை பார்க்க போகும்போது என்னுடைய மகனும் வந்து டெய்லி காலையில் வந்து விபூதி சாமிங்களோட ஃபோட்டோவில் தான் காலையில் எழுந்திரிச்சோன்னு அவங்க இதில் தான் விழிப்பாங்க. நான் போயிட்டு அவரை பார்க்குறதுக்காக என்னுடைய மகனை போய் பார்க்க போகும்போது என்னோடய பையன் என்ன கேட்குறான்னா, அப்பா நம்ம சாமியோட ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டு அவன் பேசாத அவன் மௌனமாக இருந்தவன் அடுத்த செகண்ட் என்னை இதை கேட்டோடனே எனக்கு வந்து அப்படியே மேல் சிலிர்ந்து போயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுக்குன்னே இல்லை, எனக்கு ஆனந்தத்தில் கண்ணீர் வந்துடுச்சு. அந்த இதை நான் மெய்ப்பூர்வமாக வந்து உணர்ந்தேன். சாமியை வந்து எனக்கு மெய்ப்பூர்வமாக அண்ணாமலையார் ரூபத்தில் எனக்கு வந்து அதை வந்து செஞ்சு கொடுத்தாரு. இவர் ஜெயக்குமார். இவரோட நண்பரின் அப்பாவுக்கு கேன்சர் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. டெஸ்ட் எடுத்ததுல அது உறுதியாயிருக்கு. அந்த நிலையில அவருக்கு மௌன சித்தரோட விபூதி பிரசாதத்தை அனுப்பி வச்சிருக்காரு ஜெயக்குமார். அவங்க குடும்பமே அவங்க அப்பாவை நம்பி தான் இருக்கிறதுனால வந்து அவங்க ரொம்ப நொடிச்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி கேன்சர் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, இது இன்னும் ஒரு 2-3 இடத்துல செக் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு மெட்ராஸில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணி இவரை போய் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்றைக்கி சாயங்காலம் சாமிக்கிட்ட வந்து விண்ணப்பம் வச்சு வந்து சாமிக்கிட்ட திருநீர் வாங்கி இங்கேருந்து பிரசாதம் வந்து அமுச்சு விட்டேன். சாமி அவங்களுக்கு அமுச்சு விட்டேன். 3 நாளுக்குள்ள ரிசல்ட் தலைகீழா மாறி இருக்கு. மௌன சித்தரோட விபூதி பிரசாதம் கேன்சரை இல்லாம ஆக்கி இருக்கு. திரும்பவும் டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு ஆச்சரியமான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. அந்த செக் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்து ஆமாம் இது கேன்சர் தான், ஸ்டேஜ் 2ல் இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு பிரபலமான மருத்துவமனையில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 3 நாள் வந்து பார்த்தினாங்களா அவங்க வந்து சாமியோட திருநீர் பூசிண்டு ஒரு 4வது நாள் வந்து பண்ண டெஸ்ட்டில் வந்து அந்த கேன்சருக்கான அறிகுறியே அவரோட உடம்புல இல்லை அப்படின்னு சொல்லி அதே பிரபலமான மருத்துவமனையில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேன்சர் இருக்குன்னு சொன்னவங்களே இப்போ கேன்சர் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சாத்தியமாச்சுன்னு டாக்டர்ஸே குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. இவரோட நண்பருக்கு மட்டும் இல்லாம இங்க வந்த இன்னும் சிலருக்கு கேன்சர் குணமான அனுபவத்தை இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. கேன்சர் நோயில் பாதிக்கப்பட்டவங்க 2 பேருக்கு சாமி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கள் சொந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. தவத்தில் இருக்கும் மகான்களோட எனர்ஜிக்கு இதை விட அதிகமான சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களோட தவத்துக்கு முன்னால கேன்சர் மாதிரியான நோய் ரொம்பவே சாதாரணமானது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும்தான் அந்த வினோதமான பூஜை நடப்பதா நமக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. அதனால நாம ஒரு ஞாயிற்றுக்கிழமையா பார்த்துதான் இங்க ஷூட்டிங் நடத்தி இருந்தோம். வினோதமான பூஜையை பார்க்கலாம்னு காத்திருந்த நமக்கு வேற சில வினோதங்களை பதிவு செய்யும் நிலை ஏற்பட்டுச்சு. இவரு
அரவிந்தன். மௌன சித்தரை பத்தி நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. கண்களை மூடிக்கிட்டாலே போதும், எதிரில இருக்கிறவங்கள பத்தி சித்தரே தனக்குள்ள வந்து உணர்த்துவாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாரு அரவிந்தன். ஒரு நண்பர் வரார் அப்படின்னாக்கா அவருடைய எண்ணங்கள் என்ன, எதுக்காக வராங்க, நம்ம எதுக்காக பார்க்கறதுக்கு வராங்க, அவங்க என்ன பிரதிபலனுக்காக வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது சுவாமி வந்து சொல்லி கொடுத்துருக்கார். இப்படி உட்காந்து இப்படி பாரு, அவங்க எதற்காக வந்திருக்காங்க, என்ன விஷயன்றது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு அவர் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தப்போ இவர் வந்து இந்த விஷயமாக இதற்காக இந்த ஊர்லேருந்து இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத உனக்கு தெரிய வரும். அந்த தெரிய வரும்போது விஷயத்தை நீங்கள் இந்த ஊர்லேருந்து வரீங்களா அப்படின்றத மட்டும் கேளுங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல, என்ன செய்யறதுன்னு புரியாம அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். சித்தர்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தனபடியே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி அரவிந்தன் மூலமா நடந்துகிட்டு இருக்கும் இந்த காட்சி மூலமா சித்தர் நமக்கு எதை உணர்த்த நினைக்கிறாருன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட கேட்டு தான் செய்வோம். எங்கள் ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு ஏன்னா ஒரு தேவையாக இருந்தாலும் சாமிகிட்ட கேட்போம். ஒரு சரியா தப்பான்றது அவர்கிட்ட கேட்டு தான் செய்வோம். அப்படி கேட்க பார்த்து அவர் நம்மளார் இது அவர் செய்களே சொல்லுவார். அப்போ உண்மையாக வந்து பக்தியோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவார். ஒரு சிலர் கோபமாக அவங்க ஏனோ தானே வந்து கேட்குறவங்களும் போங்கன்னு சொல்லிடுவார். உண்மையாக பக்தியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தொண்டு செஞ்சவங்க தொண்டு செய்யறவங்க யார் வந்து கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் சொல்லுவார். பொறுமையாக கையால் செய்களை சொல்லுவார். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கும் மௌன சித்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடம்பு முழுசும் விபூதியை பூசிக்கிட்டு நாள் தவறாம மலைய கிரிவலம் வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த நேரமும் தன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்படிக லிங்கத்தை பார்த்தபடியே இருக்காரு. அந்த லிங்கத்துக்கு வித்தியாசமான முறையில ஒரு பூஜையை செய்யறாரு. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியில நடக்கும் அந்த பூஜையில பல ஆச்சரியங்கள் நடக்கிறதா நமக்கு சொல்லி இருந்தாங்க. அதை பார்க்கத்தான் நாம இங்க காத்திருக்கோம். அரவிந்தன் கண்களை மூடிக்கிட்டு தன்னை மறந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. நமக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஒரு வழியா சுய நினைவுக்கு வந்தாரு. ஒரு மகான் தவத்துல இருக்கும் எனர்ஜி சென்டருக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தா இப்படியெல்லாம் தான் நடக்கும். இந்த நிகழ்வு அரவிந்தனை பற்றியது அல்ல. இந்த மௌன சித்தரோட தவசாலை எவ்வளவு எனர்ஜியோட இருக்குங்கிறத தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி இருக்கு. இது புரிஞ்சதுமே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டதை தவிர்க்க முடியல. இவரு துரை. தொழில ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டம் இவரோட குடும்பத்தை தற்கொலை முடிவை நோக்கி தள்ளி இருக்கு. அதுல இருந்து இவங்க குடும்பத்தை மௌன சித்தர் தான் காப்பாத்தி இருக்காரு. எங்கள் சன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சிங்க ஷேர் மார்க்கெட்டில். இது போய் அந்த பிரச்சனையில் எங்களால் மீள முடியல போய் சூசைட் பண்ணிக்கிற ஒரு கடத்தில் இருந்தோம். அப்போ சாமிகிட்ட வந்து அழுதுட்டு சொல்ல பார்த்தா எங்களுக்கு அவர் ஆறுதல் சொன்னார். நான் இருக்கிறேன் பார்த்து ரொம்பனார். அதேமாதிரி படிப்படியாக நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து அவருடைய அருளால் தான் நாங்கள் வெளியே வந்தோம். இப்போ மௌன சித்தரை கன்சல்ட் பண்ணாம துரையோட குடும்பம் எந்த முடிவும் எடுக்கிறதில்ல. பேசாம இருந்தாலும் சைகை மூலமாகவே தங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல வழிகாட்டியா மௌன சித்தர் இருக்கிறதா குறிப்பிடுறாரு துரை. நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட கேட்டு தான் செய்வோம். எங்கள் ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு ஏன்னா ஒரு தேவையாக இருந்தாலும் சாமிகிட்ட கேட்போம். ஒரு சரியா தப்பான்றது அவர்கிட்ட கேட்டு தான் செய்வோம். அப்படி கேட்க பார்த்து அவர் நம்மளார் இது அவர் செய்களே சொல்லுவார். அப்போ உண்மையாக வந்து பக்தியோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவார். ஒரு சிலர் கோபமாக அவங்க ஏனோ தானே வந்து கேட்குறவங்களும் போங்கன்னு சொல்லிடுவார். உண்மையாக பக்தியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தொண்டு செஞ்சவங்க தொண்டு செய்யறவங்க யார் வந்து கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் சொல்லுவார். பொறுமையாக கையால் செய்களை சொல்லுவார். அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். கிரிவலம் போயிட்டு வந்ததுமே ஸ்படிகலிங்கத்துக்கு ஒரு ஆரத்தி காட்டினாரு மௌன சித்தர். எல்லாரும் வணங்கினாங்க. அடுத்து இப்போ ராத்திரி நடக்கும் வினோத பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாச்சு.
தினந்தோறும் கிலோ கணக்குல பூக்களை வாங்கிட்டு வந்து இந்த பூஜைக்கு பயன்படுத்துறாங்க. அது வேற எங்குமே பார்க்க முடியாத ஒரு வினோதமான பூஜை. சித்தர்களின் ரகசிய வழிபாட்டில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கறத சாமானியர்களான நாமும் தெரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பு. ஸ்படிகலிங்கத்தை வெளியில எடுத்தாரு மௌன சித்தர். நாம ஆர்வமா காத்திருந்த பூஜைகள் ஆரம்பமாச்சு. இந்த பூஜையோட முடிவுல ஒரு ஆச்சரியம் நடக்கும்னு நமக்கு சொல்லி இருந்தாங்க. அதை பார்க்கும் ஆவலோட பூஜைகளை கவனமா பார்க்க ஆரம்பிச்சோம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. உடலெங்கும் விபூதி பூசி தினந்தோறும் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்து வரும் மௌன சித்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில கௌதம மகரிஷி ஆசிரமத்துக்கு எதிரில் அமைந்திருக்கு இந்த காட்டு சிவா மௌன சித்தர் ஆசிரமம். இந்த மௌன சித்தர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் இரவு நேரத்துல ஸ்படிக லிங்கத்துக்கு வித்தியாசமான பூஜைகளை செய்கிறாரு. அந்த பூஜையின் முடிவுல சில ஆச்சரியங்கள் நிகழுது. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கோம். கிலோ கணக்குல பூக்கள் தயாராக இருந்தது. மௌன சித்தரின் பூஜை அறையே அவருக்கு எதிரில் சுவர்ல இருக்கும் இந்த இடம்தான். இங்க இருக்கும் படங்களுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டுச்சு. அடுத்து ஸ்படிகலிங்கம் வைக்கப்பட்டுச்சு. இனிதான் வித்தியாசமான அலங்காரம் ஆரம்பம். அந்த லிங்கத்தை சுத்தி டை மாதிரி ஒரு மரப்பலகையால அச்சு வைக்கப்பட்டுச்சு. அதுக்குள்ள பூக்களை போட்டு போட்டு பேக் செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன பண்றாங்கன்னே நமக்கு புரியல. கொஞ்ச நேரம் அவங்க செய்யறத கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். பூக்களை எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள அழுத்தி அழுத்தி பேக் செய்துகிட்டு இருந்தாங்க. அடுத்து அந்த மரப்பலகைகளை பிரிச்சு வெளியே எடுத்தாங்க. இப்போ பூவாலான கேக் போல அந்த இடம் மாறிடுச்சு. அதுல ஸ்படிகலிங்கம் இருக்கும் இடத்துல இருந்த பூக்களை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தாரு மௌன சித்தர். இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு. பூக்களால் ஆன ஒரு குகைக்குள்ள ஸ்படிகலிங்கம் இருக்கிறத போல உருவாக்கி அதுக்கான வழிபாடுகளை செய்யறாங்க. இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. தன்னோட வழிபாடுகளை எல்லாம் முடிச்சுட்டு ஆரத்தி காட்டி முடிச்சாங்க. அடுத்து ஒவ்வொருத்தரா மௌன சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஒவ்வொருத்தரா கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. அப்போ மௌன சித்தரோட கை மட்டும் ஜஸ்ட் மேலே எழும்பி அவங்கள ஆசீர்வாதம் செய்யுது. அவ்வளவுதான். அவங்கள பெருசா அவர் கவனிக்கிறது கூட இல்லை. இந்த சமயத்துல தான் அங்க எல்லாரும் விழுந்து நமஸ்கரிக்கும் இடத்துல ஒரு நாயும் கூலா படுத்துக்கிட்டு இருந்தது. அந்த நாயும் என்னவோ செய்துகிட்டு இருக்கிறதா தோணுச்சு. கவனிச்சு பார்த்ததும் தான் அதுவும் மௌன சித்தர் ஆசீர்வதிக்கிறது போல தன்னோட கால்களை மேல உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது போல செய்துகிட்டே இருக்கு. சித்தர் இறங்கிறதுக்கு கால் வைக்கும் இடத்திலேயே அவருக்கு பாதுகாப்பா இருக்கிறது போல அந்த நாயும் படுத்துக்கிட்டே இருக்கு. நாய் இருக்கிற இடத்துலதான் எல்லாருமே தலைய வச்சு ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்கு.
சித்தர் ஆசீர்வாதம் செய்யும் அதே நேரம் நாயும் தன் முன்னங்கால தூக்கி காதை தேய்ப்பது போல செய்துகிட்டு இருக்கு. அதை பார்க்க அதுவும் நமக்கு ஆசீர்வாதம் செய்யறது போலத்தான் இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்மால கவனிக்க முடிஞ்சது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் மௌன சித்தர் கையை உயர்த்தி இப்படி ஆசீர்வதிக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த நாயும் செய்யுது. இதைத்தான் இங்க வரும் பக்தர்கள் சித்தர் பைரவரோட சேர்ந்து ஆசீர்வதிக்கிறாருன்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து எல்லாரும் பூஜையை முடிச்சுட்டு கடைசி ஆரத்தி காட்டுறாங்க. சித்தருக்கும் ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு உத்தரவு வேண்டி அவரை பார்த்தபடி நிக்கிறாங்க. அப்போ திடீர்னு எல்லாரையும் பார்த்து கையால ஆசி கூறி அவர் வழி அனுப்பும் இந்த காட்சி ரொம்பவே சிலிர்ப்பூட்டுவதாய் இருக்கு. இந்த காட்சியை இப்போ நீங்களும் உன்னிப்பா பாருங்க. வீட்ல இருக்கும் உங்களுக்கு கூட இந்த சித்தர் ஆசீர்வதிக்கிறத போல அமைஞ்சிருக்கு இந்த காட்சி. காலையில இருந்து தனக்குள்ள தீவிர தவத்துல இருந்தவரு, தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்காதவரு, இப்போ கடைசியா எல்லாருக்கும் ரொம்ப சின்சியரா விடை கொடுத்த இந்த காட்சி உண்மையிலேயே அற்புதமானது. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா நீங்க எல்லாரும் தவத்துல இருக்கும் ஒரு வித்தியாசமானவரை பார்த்திருக்கீங்க. இதன் மூலமா உங்களுக்கும் அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட திரும்பவும் சந்திப்போம். ஒரு ஆட்டிற்குள் மனித உயிரை மறைத்து வைக்க முடியுமா? கூடு விட்டு கூடு பாய்தலை போல நடந்த வூடு பிரயோகம். டெட்லி டிசீஸ்னு சொல்லக்கூடிய ஆர்கன் டிஸ்டர்ப் ஆன விஷயங்களை நம்ம ஊடு பிரயோகத்தை பயன்படுத்தி விலங்கோட ஆயுளை இவங்களுக்கு மாற்றி அமைக்க முடியும். உயிராபத்தில் இருந்தவருக்கு மறுவாழ்வு கிடைத்த அதிசயம். நம்ம 3வது கண் டிவி ஷோ என்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல நீங்களும் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவு செய்யுங்கள். 3வது கண் வாட்ஸ்அப் நம்பர் 9150573173. இந்த எண்ணிலும் நீங்கள் தகவல்களையும் வீடியோக்களையும் 3வது கண் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கலாம். Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.